டிவி நமத்து போயிருக்குது. பெருசு உங்ககிட்ட இருக்குது நெருப்பட்டி. ஒன்னதும் ஈரமாத்தான் இருக்குது. கந்தர்வ கண்ணி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த படத்தை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும். இல்ல இன்னைக்கு ராத்திரி சிவன் ராத்திரி தான். ஆமா, பிளாக்ல டிக்கெட் 10 ரூபா விக்கிறாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 10 பைசா தான். விரிடா விரிடா, இந்த பக்கம் எவனாவது இழிச்சா வராமலா போயிருவான். விரிடா ஒருத்தர் வரான். அம்மா தாயே, தெய்வமே, கண்கண்ட தெய்வமே, தாயே என்ன காப்பாத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வையம்மா. அம்மா என்ன கல்ல வச்சு கும்பிட்டு இருக்க? கல்லுன்னு சொல்லாதயா, கண்ணை கொஞ்சம் போயிரும். இது மண்ணாட்டா, இத கும்பிட்டு போனா நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். அப்படியா? பின்ன நம்ம கொளுத்துவேல கோயில்சாமி இருக்கிறானே, அவன் இந்த அம்மா தயவால குபேர நாய் கோடி கோடி கூத்தார வச்சிட்டு இருக்கான். அப்படியா? அதை உடையா நம்ம அண்ணக்கா அப்படி ஆறுமுகம் இந்த அம்மா தயவால லாத்தி சீட் அடிச்சு இன்னைக்கு ஐசால கட்டி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. இந்த பக்கத்துல நான் போனேன்னா இந்த அம்மாவை கும்பிடாம போவே மாட்டேன். அதுக்கு தான் 10 பைசா போடுறேன். நானும் போடுறேன். போடு போடு போடு. அம்மா தாயே, எல்லாரும் போடுங்க, எல்லாரும் போடுங்க. போடுங்க, காசு போடுங்க, சாமியை தூக்கிட்டு போயிடாதீங்க. இருக்கட்டும். கருத்தரம் முடிச்சு போய் 10 பைசா போட்டு போறேன். அதை விட மோசம் 5 பைசா போடுறானே. இவன் பரவாயில்ல, 8 போடுறான். கத்திரவை கட்டி யாரு வரல. அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன். நானும் உன் புள்ள தானே, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமை தானே. என்ன மன்னிச்சிருமா. 8 முக்கால் ரூபா. 1 1 2 2 3 3 4 4 கால் 4 4 ரூபா. கூத்தியாரு கோழி குருமான்னு சொல்லி இவ்வளவுதான் வந்திருக்குது. பிளாக்ல டிக்கெட் 10 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா 40 பைசா வேணுமே. ஏப்பா, உனக்கு கண்ணு தெரியல? ஆமாங்க ஐயா, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுய்யா. சாரி, உண்மையா கண்ணு தெரியாதா? ஆமாங்க, வேணா பாருங்க. சின்ன வயசுல சினிமா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. உங்க கையில இருந்தா ஏதாவது கொடுங்க ஐயா. என்னங்க ஐயா, காசை கேட்டா காயத்தை கொடுக்குறீங்க? காகிதம் இல்லப்பா, 10 ரூபாய் நோட்டு. அப்படியா? ரொம்ப நன்றி. இவன் ஒரு படிச்ச மடையன், 10 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். ரூபாய் நோட்டை மீச்சிட்டு இருக்க, கண்ணு தெரியல காலடியா? ஏய் எழுந்துரு. டேய், எனக்கா கண்ணு தெரியல? ஆமா, உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது? சார் என்ன விட்டுருங்க சார், வயிற்று பொழப்புக்காக இப்படி வேஷம் போட்டேன். உழைச்சு சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதோ? உழைச்சி சாப்பிட்டாவா என்ன சார்? கொத்தவாள சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேரன் ஆக முடியுமா? அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க. ஐசால கட்டி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார். வெரி குட். என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீதான் பொருத்தமான ஆள். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் கோட்டையா. கோட்டையனா? பேர் நல்லா இல்லப்பா. நான் குமாரன் கூப்பிட்டா? குமாரன் கோட்டாம் குரங்கு சின்ன பையலன்னு எவ்வளவு சீப்பா வேணாலும் கூப்பிடுங்க. அப்பப்ப சில்லறையை தள்ளிருங்க. சரி, 10 ரூபாய்க்கு நீ குருடன் வேஷம் போட்ட. 40 ரூபாய் கொடுத்தா நாய் வேஷம் போடுவேன். பேமெண்ட கூட்டிக்கிட்டே போனா பேய் வேஷமே போடுவேன். ஓகே, அப்ப நீ புறப்படு. நீ பேய் வேஷம் போட வேண்டாம், பாய் வேஷம் போட்டா போதும். என்ன பாயங்க? காதர் பாயா, கரீம் பாயா? இல்லப்பா, பிளே பாய். புறப்படு. நீ ஒரு பொண்ணை காதல் பண்ற, வீட்டுல கல்யாணத்துக்கு வேறொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் வழி சொல்லணும். தண்ணியை குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளியே தூக்கி போட சொல்றேன். சிகரெட் இருக்கா? இருக்கு. எடு எடு. நான் தான் சிந்தனையில இருக்கிறேன்ல, கொளுத்தி வை. கொளுத்தி சிகரெட்ல வைப்பா, வாயில வச்சிடாத, ஒரு சைடே வெந்துரும். ஏய், ஏதாவது வழி கிடைச்சதா? இன்னும் தலவாதல தட்டுப்படல, அப்புறம் இல்ல வழி. ஆமா, பிளாஸ்க்ல என்ன காபியா டீயா? ஹார்லிக்ஸ் எனக்காக. சிந்தனை பண்றது நானு, குடிக்கிற நீயா? கப்பலை ஊத்தி கபால விடு. எரிச்சாளி தண்ணியை குடிக்காம இருக்கணும்னா அதை வெளியே தூக்கி போடணும். ஆஹா, என்ன ஐடியா வந்துருச்சு? போதுமான போஷாக்கும் சிந்தனையும் பெற ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்கள். டிங் டாங். விளையாடுறியா? வழிய சொல்ல சொன்னா வேண்டாதல பேசிக்கிட்டு இருக்கே. ஆமா, வெறும் சுடுபானம் மட்டும்தானா? சொராபானம் சோமாபானம் எதுவும் இல்லையா? சேச்சே,
எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது. பிராந்தில பல்லு விலைக்கு விஸ்கிலே பாத்து எடுப்பேன். குடிக்கிற விஷயம் இருக்கட்டும்ப்பா, முடிக்கிற வழியை சொல்லு. இப்படி அவசரப்படுத்தின நான் ஏடா கூடமா எதையாவது சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரம் மெதுவாவே சொல்லு போதும். இந்த ஹோட்டல்ல சிந்தனையே வர மாட்டேங்குது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலாமா? வந்துருச்சு. என்ன? இரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, சொல்லிட்டு தான் போகணும். ஆத்திரத்தை அடக்கலாம்ப்பா. முடியவே முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். சொல்றேன். அதாவது தத்திர இல்லையா? இது வேறயா? ஐயா என்ன நினைச்ச? ஐசால கடி கிரிகிரி, அண்ணனைக்கு கோழிக்கறி. அதுக்கு துட்டு வேணாமா? பெட்டு மாலு. ம். நீ என் தங்கச்சியை காதலிச்ச. ஏய், இப்ப அவளை கை விட்ட. ஐயோ, இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. ஐயோ, நீ ஒரு அயோக்கியன். ஏய், நான் யோக்கியன்டா, ஒரு ஆம்பளை பத்துடா. உன் தங்கச்சியை பார்த்ததே இல்லடா. எனக்கு தங்கச்சி இருந்தா தானே நீ பார்க்க. இப்படி ஒரு கட்டுக்கதைய உன் வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன். ஆஹா, பிரமாதம். இதுக்கு பிறகு அவர் மகளை ஒரு கழுதை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார். அப்ப இப்போ புறப்படு. பெட்டு மாலு. இப்பதானே கொடுத்தேன். இது ஐடியா கொடுத்ததுக்கு. ரெசைன் பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு பெட்டு மாலு. ம். ஐசா கமாலு. பெரிய வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க. ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும். கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு, வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு, ரெண்டும் இங்க இருக்குது. நீ இன்னமும் புதுசா 3ஆவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், தேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா, இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒண்ணு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போனுக்கு அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க. பெரிய பாட்டிய நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. கண்ணி பொண்ணு கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாளெல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே. கொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏன் அப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியாட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்ல பூ. சொல்ல மாட்டேன். ஏய், நல்ல கண்ணு கேக்குறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல நீ மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்ல பூ. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடப்பாட்டு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். ஒரு பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அவ சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாதுண்ணா. இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா? தப்பாச்சின்னா என்னடா?
வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு வப்பாட்டி. ஐயோ பாவம் கோணங்கி, உன்னை எதுக்காக அடிக்கிறாங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே வப்பாட்டி. ஐயோ ஐயோ கொல்லணும்டா. வாங்கடா. என் பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு சொல்றா. ஏம்பா, அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சிட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன்.